ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் ஹெல்த்தியான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. புலாவ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பைசஸ்லாம் சேர்க்காமல் செய்வோம். பிரியாணி அப்படின்னா மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து எந்த வித மசாலா பவுடரும் நம்ம சேர்க்க மாட்டோம். அதுதான் புலாவுக்கும் பிரியாணிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வாங்க நம்ம எப்படி புலாவ் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 சூடாகட்டும். அடுத்ததான் ஜீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. ஜீரகம் சோம்பும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற 100 கிராம் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். முந்திரி பருப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. புலாவில் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா பொரியட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது மட்டும்தாங்க காரத்துக்குன்னு, வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அடுத்ததான் புலாவுக்கு தேவையான ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அந்த ஆனியன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. புலாவுக்கு பிரியாணிக்கு வதங்குற அளவுக்கு வதங்க தேவையில்லைங்க. அடுத்ததாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி சேர்த்து உங்களுக்கு பிடிச்சுன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் தக்காளி சேர்க்காமலும் புலாவ் செய்யலாம். தக்காளி ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அடுத்து கேரட் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பமுள்ள காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், குடமிளகாய், ஒரு மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குடமிளகாயும் சேர்த்துக்கிறேன். பட்டாணி இதெல்லாம் சேர்த்து செய்கிறேங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் அது மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமுள்ள காய் நம்ம சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில். காய் பாருங்கள், ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வதங்கினா போதும். அடுத்ததாக அரிசி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேங்க. அந்த ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. குறைச்சி நம்ம சேர்க்க தேவையில்லை. அரிசி ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ புலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 6 டம்ளர் தண்ணி. ஃபுல்லாக 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் போட்டு விசில் வர விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு பாருங்கள், காயில் ரொம்ப வதங்கலை. அதோட கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். ரொம்ப வதக்கி விட்டுறாதீங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. புதினா சேர்த்துட்டு மூடிட்டு நம்ம விசில் வர வச்சிடலாம். 3 விசில் வரணுங்க. விசில் வந்துட்டுருக்கு. விசில் அடங்கினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். விசில் அடங்கிடுச்சுங்க. மெதுவாக வெயிட்டை கழட்டிட்டு நம்ம மெதுவாக ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. ஈஸியாக செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் செய்யலாம், டின்னராகவும் செய்யலாங்க. நல்ல உதிரியான வெஜ் புலாவ் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே உதிரியாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு 10 நிமிஷத்துலேயே காலையில் காய்கறியெல்லாம் கட் பண்ணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது போல் புலாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வெஜ் ஒயிட் புலாவ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்ததாக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் நான் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.